الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் அவனுடைய கிருபைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மீதமுள்ள காலங்களிலும் முழுமையாக முன்பு வைத்து தராவீஹ் சொல்லக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்றோடு முதல் 10 நாட்களுடைய தராவீஹ்கள் நிறைவடைந்திருக்கிறது. நாம் முதல் 10 அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் இந்த துஆக்களை அதிகமாக செய்யுமாறு வேண்டப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம்ம எல்லாம் சேர்த்தருள் புரிவானாக. இன்று சூரத்து யூசுப் முழுமையாக ஓதப்பட்டது. அதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மிகச்சிறந்த வரலாறுகளை கொண்ட ஒரு சூரா என்பதாக, அஹ்ஸனுல் கஸஸ் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலே மிக பிரதானமாக பல 100 வகையான நுக்தாக்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை அதிலே இருப்பதாக தனி ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது. சூரத்து யூசுஃபுக்கு மட்டுமே தனியாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 100 அற்புதமான விஷயங்கள் என்பதாக சொல்லி அதிலே மிக பிரதானமாக கனவுகளை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனவுகள் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் கனவு காங்காத மனிதர்கள் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் கனவு வந்திருக்கு. சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆள், எல்லாருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கனவு வந்திருக்கு. கனவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 கனவாவது என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு வரலாங்கிறாங்க. அவன் தூங்கி கரெக்டாக எஞ்சாம்னா ஒரு 6-7 கனவாவது என்ன செய்யலாம் அவனுக்கு, ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் அந்த செம்டன் மருத்துவமனை, அதாவது அமெரிக்காவில் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு கனவு உனக்கு 10 நிமிஷமாவது வரும் அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல போனால் தையல் மிஷின் கண்டுபிடிச்சார் ஒருத்தர், எல்லிஸ் ஹோவான்னு சொல்லி. அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தீர்வு கிடைக்கலன்னா அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் தூங்குங்க, கனவின் மூலமாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும்னு சொல்கிறார். அதை அவர் சும்மாவும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, தையல் மிஷின் கண்டுபிடிக்கல நான் நிறைய தோத்துக்கிட்டே இருந்தேன், அதை முழுமையடையவே இல்லை. நான் அதே சிந்தனையில் தூங்கினேன், கனவின் மூலமாகத்தான் எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிச்சு, அதோடு அது என்ன செய்யப்பட்டுச்சு, தையல் மிஷின் முழுசாக நான் கண்டுபிடிச்சு முடித்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கனவுனா ஒரு சும்மா ஒரு பிரம்மங்க. அது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும், அதெல்லாம் பெருசாக உண்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். எது என்னவோ உலகம் முழுவதுமே இந்த கனவு என்பது இருக்குதா இல்லையா வாத பிரதிவாதங்களுக்கு இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இஸ்லாம் கனவு பற்றி என்ன சொல்லுது? இஸ்லாமிய பார்வையில் கனவுகள் சார்ந்த விளக்கங்கள் குறித்து நாம் என்ன செய்யணும், நாம் கொஞ்சம் கவனப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு இந்த தலைப்புகள் பேசப்படுகிறது. குர்ஆனுடைய ஹதீஸ்லையும் பார்க்கும்போது கனவு அப்படிங்கிறது அது ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனுக்கு தான் வரணும், ஒரு அரசருக்கு தான் வரணும், ஆண்டிகளுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் இல்லை. கனவு யாருக்கு வேணா வரும். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்லே ஜெயிலில் 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கனவு வந்துச்சுன்னு கனவு ஆரம்பிக்குது, அந்த கிதாப் ஆரம்பிக்குது. வதஹல மஅஹு சிஜ்ன ஃபதயான், 2 நபர்கள், 2 வாலிபர்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய கனவு கண்டாங்க. அப்படியே தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்து பார்த்தா திடீர்னு ஒரு ஆயத்து வருது, வகாலல் மலிக்கு இன்னி அரா ஃபில் மனாம், அரசர் ஒரு கனவு கண்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, கனவுகளுக்கு யாருன்னா கணக்கு கிடையாது, யார் வேண்டுமானாலும் கனவுகள் வரும், யாருக்கு வேண்டுமானாலும் கனவுகள் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கனவுகள் அது வந்த மாதிரியே நடக்குமா அப்படின்னு சொன்னால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் நடந்தே தீரும் என்பது அல்ல, நடக்கவே நடக்காது அப்படியும் இல்லை. ஏன்னா குர்ஆனில் வருது, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், ஒரு சூரியனையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன், இது எல்லாம் எனக்கு சஜ்தா செய்வதாகவும் நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன்.
இவங்க எல்லாமே எனக்கு என்ன செய்யுது, எனக்கு சஜ்ஜா செய்கிற மாதிரி. சஜ்ஜானா வணக்கங்கள் அல்ல, நான் தலை வணங்குவது தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பத்தில், சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சூராவுடைய முடிவுக்கு வரும்போது وَرَفَعَ أَبَوَيْهِ عَلَى الْأَرْشِ وَخَرُّوا لَهُ سُجَّدًا وَقَالَ يَا أَبَتِ هَذَا تَأْوِيلُ رُؤْيَايَ مِنْ قَبْلُ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்கள், நீண்ட நெடிய சம்பவங்களில் அவங்க ஒரு அரசராகி, அவங்களோட எல்லாரும் தேவையாகி, அவங்க அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த 11 சகோதரர்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து நிற்கும் போது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல, وَرَفَعَ أَبَوَيْهِ عَلَى الْأَرْشِ وَخَرُّوا لَهُ سُجَّدًا وَقَالَ يَا أَبَتِي என்னுடைய சகோதரரே, என்னுடைய தந்தையே, وَقَالَ يَا أَبَتِي هَذَا تَأْوِيلُ رُؤْيَايَ مِنْ قَبْلُ. நான் ஒரு கனவு கண்டன்ல, அதோடைய விளக்கம் இதுதான். ஏன் முன்னால் நீங்கள் எல்லாரும் வந்து நிற்பீங்க நான் சொன்னேன்ல கனவுல, அதோடைய விளக்கம் இதுதான். அப்போ கனவு கண்டதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது நிர்பந்தம் அல்ல, நடக்கவும் செய்யலாம். இஸ்லாமிய பார்வையில் கனவுகள் குறித்து என்ன சொல்லப்படுற, நல்ல கனவுகளை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு கெட்ட கனவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு மனம் விருப்பமில்லாத ஒரு கனவு, அருவருக்கு தகுந்த ஒரு கனவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இடது பக்கமாக நீங்கள் துப்பி விட்டு என்ன செய்யுங்க, 3 தடவைகள் துப்பி விட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கனவு வருகிறதா, இடத்தை மாற்றி படுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் வழிகாட்டல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கெட்ட கனவுகளை யாரிடம் பிரஸ்தாபிக்க கூடாது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கனவுகளாக இருந்தால், இன்னைக்கு கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க பெருசா யாரும் இல்லை, குறைஞ்சு விட்டாங்க. அதனால என்ன சொல்லப்படுகிறது, நமக்கு வழிகாட்டல் என்ன, நல்ல கனவுகள் கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அந்த கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். கெட்ட கனவுகளாக இருந்தால் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. இறைவா, இந்த இது போன்று நடப்பதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இப்போ கனவுகளுடைய விளக்கங்களை குறித்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அது நடக்கும், கண்டிப்பாக அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு வருகிறது, தன் மகனை அறுப்பதை போன்று கனவு வருகிறது. நல்ல கனவா, எப்படி நல்ல கனவா கெட்ட கனவா? தன் மகனை தானே அறுக்கிற மாதிரி, ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பையனை தானே அறுக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இது கெட்ட கனவுன்னு தள்ளிட்டு போறது இல்லை, சாதாரண மனுஷன் மாதிரி. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனை அறுக்க சம்மதித்தார்கள், அதற்கான காரியங்களில் ஈடுபட்டார்கள். அதுபோன்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வது போன்றும் ஹஜ் செய்வது போன்றும் கனவு கண்டார்கள். அதை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றியும் காட்டினார்கள். அதனால கனவுகள் என்பது சாதாரண மனிதனுக்கு வருவது வேறு, ரசூல்களுக்கு நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகளுடைய அந்தஸ்துகள் வேறு. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய கனவுகள் எப்படி இருந்துச்சு அப்படியும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய ஆட்சிக்கு முன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுடைய கவர்னராக அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். யார? ஹுதைபத்துல் யமான. ஒரு அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல், ஹுதைபத்துல் யமான் அல்ல, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுடைய கவர்னராக அனுப்பி வைக்கும்போது சொல்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல் அவர்களே, நீங்கள் இப்படி ஆட்சி செய்ய வேண்டும், இப்படி ஜக்காத்துகளை வசூல் செய்ய வேண்டும், ஜிஸியாக்களை இப்படி வசூல் செய்ய வேண்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த கவர்னருக்கும் கொடுக்காத ஒரு அனுமதியை நபி கொடுத்தாங்க முஆத் இப்னு ஜபலுக்கு. என்ன தெரியுமா, நீங்கள் கவர்னராக இருந்து கொண்டு நீங்கள் வியாபாரமும் செய்து கொள்ளலாம். வேற யாருக்குமே நபி கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக அனுப்பிச்சு வச்ச எந்த நபர்களுக்கும் இந்த அனுமதிகள் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் எந்தெந்த கவர்னர்களை அனுப்பி வைத்தார்களோ அவர்களும் கொடுக்கவில்லை இந்த அனுமதி. கவர்னராக என்ன செய்யணும், தொலை வைக்கணும், வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கணும், வருமானத்தை கூட்டணும், ஜிஸியாவை வாங்கணும், ஜக்காத்தை வாங்கணும், அந்த ஆட்சி கட்டடத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும். இதான் உங்களுக்கு வேலை. வியாபாரம்னு அனுமதி இல்லை. ஆனால் முஆத் இப்னு ஜபலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருந்தார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்போ மதீனால பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க இது போல பெரும் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். எங்கிருந்து வந்தாலும் பத்த மாட்டாங்க.
யமன்லேருந்து குடோனில் வந்து மொத்தமாக கூப்பிட்டாச்சு, தலைநகரத்தில் பத்தலை. வேறு வேறு ஆட்சியாளர்கள், கவர்னர்கள் எல்லார்கிட்டையும் இருந்தும் தானியங்கள் வாங்கியாச்சு. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, போதுமானதாக இல்லை, பஞ்சம் அவ்வளோ இருக்குது. அது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க அபூபக்கர்ட்ட, யா அமீர் அல் முஃமினீன் அவர்களே, முஆத் இப்னு ஜபல் இருக்கிறாரு, அவருக்கு நபி வியாபாரத்துக்கான அனுமதி கொடுத்துருந்தாங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் காசுகள் இருக்குது, அதை நம்ம கேட்போம். அப்போ ஹதரத் அபூபக்கர் சொன்னாங்க, இல்லைங்க அது சரிபட்டு வராது, அவராக மனசு வந்து கொடுத்தா சரிங்களாம், நம்ம போய் வம்படியாக கேட்டால் அது சரியாக வராது என்பதாக சொல்லி மறுத்து விடுகிறார்கள். ஆனால் ஹதரத் உமருக்கு அது தாங்க முடியவில்லை. தனிப்பட்ட முறையில் போய் சொல்கிறாரு, இப்படி முஆத் அவர்களே, நீங்கள் மதீனாக்கு என்ன செய்யலாமே, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களே, வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, அதை எனக்கு செய்ய என்ன செய்யும், கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லும்போது முஆத் இப்னு ஜபல் யோசித்து, இல்லை உமர் அவர்களை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அது வியாபாரத்தில் நான் சம்பாதிச்சு வச்சது, அது ரசூல் எனக்கு மட்டும் அனுமதி கொடுத்து கவர்னராக இருந்து கொண்டு சம்பாதிப்பதுக்கான அனுமதி கொடுத்து நான் சம்பாதிச்சது, அதை கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை, அது முடியாது, நீங்கள் கோச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை கொஞ்சம் மறுபரிசீலனை, இல்லை மறுபரிசீலனை வேலையே இல்லை, எனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அதற்கு முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அதை மறுத்து வருகிறார்கள். ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு. திரும்ப ஹதரத் முஆத் இப்னு ஜபல் என்ன செய்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்னுடைய வியாபாரத்தில் நான் சேமித்த எல்லா பணத்தையும் என்ன செய்கிறேன், மதீனாவுடைய வறட்சி நிதிக்காக நான் கொடுக்குறேன், பட்டினி நிதிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மனமாற்றம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கணும்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், என்னால் தர முடியாது, எனக்கு மட்டும் கிடைத்த அனுமதி நான் மட்டும் பயன்படுத்துவேன்னு சொன்னேன்ல, ஆனால் இப்போ என்ன செய்ய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேனே. ஆமாம், என்ன காரணம்னு சொல்லுங்கள், நீங்கள் இதை கேளுங்கன்னு சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் என்ன செய்தாங்க, உமர் ரலியல்லாஹு நான் உங்களுக்கு தந்துடுறேன், ஆனால் இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. சரி ஹதரத் உமர் சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் நேற்று நைட்டு தூங்கிட்டு போது கனவு கண்டேன், ஒரு மிகப்பெரிய சுழலில் நான் மாட்டிக்கிட்டேன், யாரும் என்னை காப்பாற்ற வரல, நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றுனீங்க, அதனால் என் மனசில் என்னை காப்பாற்றிய ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு, அதுவும் சமூகத்துடைய வளர்ச்சிக்காக கேட்டு நான் கொடுக்காம இருக்கிறது நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இதை ஹதரத் அபூபக்கர்ட்ட ஒப்படைச்சு என்ன செய்யுங்க, மதீனாவுடைய பஞ்சங்களை நீக்குங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுடைய கனவுகள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. கனவுகளில் கூட என்னை பாதுகாத்த நபர் கேட்ட வார்த்தைகளை நான் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகளை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு போரில் யமாமா போர்னு நினைக்கிறேன், அந்த போரில் ஒரு சஹாபி மரணம் அடைகிறார்கள், மரணமடைந்து விட்டார்கள். அப்போ மாலிக் ரலியல்லாஹு அவருடைய கனவுல இறந்து போன சஹாபி வர்றாரு. வந்து சொல்றாரு, நான் சக்கராத்தில் கிடந்தேன், யமாமா போரில் அடிபட்டு சக்கராத்தில் இருந்தேன், அப்போ என்னுடைய ஆடைகள், அந்த கனமான ஆடைகள் இருக்கு இல்லையா, கவசங்கள், அதையும் வாளையும் கேடயத்தையும் இன்ன பகுதியில் இருக்கக்கூடிய இன்ன தந்தையுடைய இன்ன ஆள் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி அவர் எடுத்துட்டு போயிட்டார். எப்போ, நான் சக்கராத்தில் இருக்கும்போது நான் இறந்து போக போறேன்னு தெரிஞ்சு, இனிமேல் இதுக்கு பயன்படாதுன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சாரு, என்னோட எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க என்ன செய்யுங்க, காலித் இப்னு வலீதை கூட்டு போய் அந்த நபரை சந்திச்சு, இப்படி நான் கனவு கண்டேன், அதெல்லாம் நீங்கள் தருவீங்களாமான்னு கேட்டு வாங்கி அதை ஹதரத் யார் செய்யுங்க, அமீருல் முஃமினீன்கிட்ட கொடுத்து எனக்கு இருக்கக்கூடிய கடனை எல்லாம் பூர்த்தி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே போன்று என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த நபரை போய் தேடி பார்த்து அதெல்லாத்த வாங்கி கலீஃபாட்ட ஒப்படைச்சு அவருடைய கடன்களை எல்லாம் தீர்க்கப்பட்டது. அதாவது சாபித் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், கனவின் மூலமாக மரண சாசனங்களை நிறைவேற்றிய ஒரே ஆள் நான் தான். கனவின் மூலமாக மரண சாசனங்களை நிறைவேற்றிய ஒரே ஆள் நான் தான் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களுடைய நண்பர்களே, நம்முடைய சிந்தனைகளுக்கு என்னவென்றால், நாம் கனவுகள் பார்க்கிறோம், நல்ல கனவாக இருந்தால் செயல்படுத்துவதில் மும்முரம் காட்ட வேண்டும். நான் ஒருத்தர் வந்து சொன்னார், நான் ஹஜ்ஜு செய்கிற மாதிரி கனவு கண்டேன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஹஜ்ஜு செய்கிற மாதிரி கனவு கண்டேன், என்ன அர்த்தம்? ஹஜ்ஜு செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு அர்த்தம். உம்ரா செய்கிற மாதிரி கனவு கண்டேன், உம்ரா செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க.
நம்முடைய கனவுடைய விளக்கங்கள் தெரிந்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கனவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்ட வேண்டும். சஹாபாக்களை மாறி கெட்ட கனவுகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ் இந்த கனவை என்ன செஞ்சாத, இப்படி ஆக்கி தந்துடாத, என்ன செய்ய, இந்த முசீபத்தில் என்னை பாதுகாறு என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மக்களாக வாழக்கூடிய வாக்கியம் பெற்ற ஜெயசீலர்களாக எம்மையும் உங்களையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி